தாம்பரம் அருகே சாலையில் நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்குளத்தூர் கண்ணகி தெருவில் வசித்து வருபவர் ராஜ்குமார். இவர் பிளம்பிங் வேலை செய்து வரும் நிலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும்போது காமராஜபுரம் பிரதான சாலையில் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி கொண்டு வெளியே வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து புது பெருங்குளத்தூர் பீர்க்கன் காரணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தன. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே ரயில்வே தண்டவாளம் அருகே தேங்கி நிற்கும் மழை நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழும் ரயில் தண்டவாளத்தை ஒட்டியும் 30 ஆண்டுகளாக பெய்யும் மழைநீர் இப்பகுதியிலேயே குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் இந்நீரினால் ரயில்வே தண்டவாளத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரயில்வே துறையினருக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் கோட்டாட்சியர், ரயில்வே துறையினர், வருவாய்த்துறையினர், கூட்டுக்குழுவினர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மண்டலம் சார்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் கடன் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் வழங்கும் விழா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மண்டலம் சார்பாக சோமனூர் பகுதியில் உள்ள கொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கான துவக்க விழாவில் கோயம்புத்தூர் ரீஜனல் ஹெட் லாவண்யா, முதன்மை பொது மேலாளர் அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு கடனுக்கான அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை, பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் கடும் வெயில் காணப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான வடக்கிப்பாளையம், பொன்னாபுரம், பொள்ளாச்சி நகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் காலை கடும் பனிமூட்டம் நிலவியது. இன்றி அதிக அளவில் சாலையின் மறுபுறம் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. இந்த பனிமூட்டத்தால் பொது இடங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவெண்ணெய்நல்லூர் அருகே நடைபெற்ற அங்கன்வாடி மைய திறப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். மேலும் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளையும் பார்வையிட்ட அவர் தொடர்ந்து எடப்பாளையம் கிராமத்தில் 14 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் பயிலும் இஸ்லாமிய குழந்தைகளிடம் உருது மொழியில் பேசி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்ற நோன்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.